Hi friends, welcome to 90s favorites. Today நம்ம சேனல்ல மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடியே கீ மைசூர் பாக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹாட் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதிலே 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கடாயில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா கூட யூஸ் பண்ணலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பாகோட பதம் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லா கடலை மாவையும் சேர்த்ததுமே இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற எண்ணெயிலிருந்து ஒரு கரண்டியாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் ஆட் பண்ணதும் நல்ல பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா எண்ணெயுமே தேவைப்படாது. எனக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் மீதி வந்தது. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். உங்ககிட்ட ஸ்கொயர் ஷேப் டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்கொயர் டின் இல்லாததுனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதை சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டு வச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும், பீஸ் போட முடியாது. அதனால லைட்டாக செட் ஆனதுமே பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா 90s ஃபேவரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டேக் கேர், பாய்.